நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. இதான் என் மனைவி ஆக்சிடென்ட் ஆன இடம். போலாமா? உட்கார். விட்டுறாத, ஜாகிரதா. பத்திரிகை பத்திரிகை மூடக்கூடாது.
குழந்தைங்களை கூட்டிக்க. ரொம்ப நேரம் இங்கே இருக்க வேணாம், ஆம்புலன்ஸில் ஏற்றிரு. யோ, எங்கே எடுத்து போறீங்க? அவர் வீட்டுக்கு. வீடாயா அது? எவ்வளோ ஒருத்திய காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு அவன் அங்கே தங்கின இடையாது. அவளுக்கும் எங்களுக்கு என்னையா சம்பந்தம்? இந்த பாடி எங்க வீட்டுக்கு தான் வரணும். எங்க ஜாதிப்படி சம்பிரதாயம் சடங்கெல்லாம் இருக்கு. அது ஏன் வீட்டுல நடக்கணும். விட்டுட்டு போய. அவர் வாழ்ந்த வீட்டில் தான் எல்லா சடங்கும் நடக்கணும். கதிர் அவர் வீட்டுக்கு தான் போவார். அன்வர், எந்த பிரச்சனை வேண்டாம். அவர் அண்ணன் தானே, அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சடங்கெல்லாம் செய்யட்டும். குழந்தைங்கள அங்கே கூட்டிட்டு போங்க. யோ, இந்த குழந்தைங்களை எவையா கூட்டிட்டு போவான்? தரித்திரம் முடிச்ச குழந்தைங்க இதுகளை கூட்டிட்டு போனா என் ஜாதிகார செருப்பாலி அடிப்பான். சுமாரியா, நீ ஒன்னா குழந்தைய கூட்டிட்டு போ, பாடியை நான் எடுத்துட்டு போறேன். என்ன அநியாயமா இருக்கு? அப்பா முகத்தை கடைசி இந்த புள்ளைய பார்க்க கூடாதுன்னு சொல்றாரு. ஏதாவது சொல்லுங்க அன்வர். சாத்தப்பன், உங்களுக்கும் கதிர்க்கும் எந்த விதமான உறவும் கிடையாது. கடந்த 10-12 வருஷமா அவர் இந்த குழந்தைங்களுக்கு அப்பாவை தான் வாழ்ந்திருக்காரு. சாத்தப்பன், உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. இன்னைக்கு அது ஒரு நாள் ஆகுது, நீங்க உங்க மனைவி வந்து எப்படி இருக்கீங்க கதிர் ஒரு வார்த்தை கேட்டுக்கீங்களா? இப்ப என்ன பெரிய அண்ணங்கிற உறவை கொண்டாட இருக்கீங்க? கதிர் எப்படி செத்தாருங்க எனக்கு நல்லா தெரியும் சாத்தப்பன். எனக்கு தெரியும். அண்ணாமலை கதிர் வீட்டுல இருக்காங்கன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு குறி வச்சுங்க. ஆனா இந்த குறி மிஸ் ஆகி கதிர் பலியாயிட்டார். இந்த உண்மை எல்லாம் கண்டுபிடிச்சிட்ட பத்திரிகையில எழுதி உங்களை நான் உள்ள தள்ளல. என் பேர் அன்வர் இல்ல. டேய், என்னடா ஓவரா பேசுற? யாரா நீ? நாங்க அண்ணன் தம்பிங்க அடிச்சுப்போம் குடிப்போம், அதுக்காக நீ யாரா? யோ நாச்சியப்பா, நீ செட்டியார் தானே? சொல்லியா, நம்ம சடங்கெல்லாம் உனக்கு சொல்லியா? அன்வர், நீ ஒரு முஸ்லீம். எங்கள் இந்து மத வழக்கப்படி நிறைய சடங்குகள்லாம் இருக்கு. அதெல்லாம் உனக்கு தெரியாது. சார், நீங்களும் இப்படி பேசலாமா சார்? என் உயிர் நண்பர் சார். இப்ப ஹிந்து முஸ்லீம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை சார். நான் முஸ்லீம் இல்லை சார். நான் நண்பர் சார், கதிரோட நண்பர். இந்த குழந்தைங்க பேச வேண்டியது நான் பேசிட்டு இருக்கேன். சரி சார், உங்க சடங்குங்க எல்லாம் பண்ணுங்க. உங்களை மாதிரி 4-5 செட்டியார் கூப்பிடுங்க. நீங்க என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. ஆனா அது கதிர் வீட்டுல செய்யுங்க சார். கதிர் வீட்டுல செய்யுங்க. யோ, இந்த பாடி 1 இன்ச் நவுந்தது, அதுக்கப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அப்புறம் அடி குத்து வெட்டுதான் நடக்கும். அன்பழகன், சொல்லுங்க. அண்ணே, என்ன அவர் இவ்வளவு பேசுறாரு பாத்துட்டு சும்மா இருக்கீங்க? நியாயம் தர்மத்துக்கு இடமே கிடையாதா? திருநெல்வேலியோட உங்க தைரியம் போயிடுச்சா? என்ன அண்ணே, ஏதாவது சொல்லுங்க. சாத்துப்பன் சார், வீணா பிரச்சனை பண்ணாதீங்க. அவங்க வீட்டுக்கு போட்டோம். விருப்பம் இருந்தால் அங்கே போங்க, இல்லைன்னா வீட்டுக்கு போயிடுங்க. ஆட, பொம்பளை சொன்னவொடனே வீரம் பொத்துக்கிட்டு வந்துடுச்சா? இந்த வீரெல்லாம் அன்பெல்லாம் தான் இருக்கு. ஒரு துக்கம் நடந்த இடத்துல எந்த பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சாந்தமா இருந்தேன். பேசாம போயிடுங்க. போகலன்னா என்னையா பண்ணுவேன்? தூக்கி உள்ள போட்டுருவேன். என்னையா போட்டுருவே நீ? நான் யார் தெரியல? ஆறுமுகம். அதாயா டிசி ஆறுமுகம், உன் சுப்பீரியர். ஞாபகம் வச்சுக்கோ. தூக்கி உள்ள போட்டு 4 மிதிச்சு பிறகுதா உங்க டிசி வந்து உங்களை காப்பாத்துவார். சாரி சார், தெரியாம பண்ணிட்டேன்னு சொன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு போலீஸ்காரனுக்கு என்னைக்குமே ஒரு போலீஸ்காரன் சப்போர்ட் பண்ணுவான். அன்வர், எடுங்க. என்ன நடக்குது நான் பார்க்குறேன். போங்க. ಎಂದಕ್ಕ ಇತ್ರ ಕಷ್ಟಪಡಿನೆ ಡಾಕ್ಟರ್ಟೇ போலலே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஊரை விட்டு ஊர் வந்து இந்த காத்து எனக்கு ஒத்துக்கல, அதனாலதான். അതാ ഞാൻ പറഞ്ഞത് ഞങ്ങളുടെ നാട്ടിലേക്ക് പോവാന്ന്. നിങ്ങളെ കേൾക്കുന്നില്ല. எப்படி நான் ஊருக்கு வர்றது? என் புள்ள முகத்தையே பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சும் கூட நான் எப்படி ஊருக்கு வர்றது? சின்ன வயசுல ஹாஸ்டல்ல படிச்சவன் தான். என்னைக்காவது ஒரு நாள் வீட்டுக்கு வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஆனா இனிமே வரமாட்டான்னு தெரிஞ்ச உடனே எப்படி நான் ஊருக்கு வருவேன்?
அண்ணாமலையானே, நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஊர்ல இருக்கும் போது கோயிலுக்குள்ள வர முடியலனாலும் உன் கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு இருந்த. இப்போ அதுவும் முடியல. எனக்கு ஏன் இந்த சோதனை? அம்மா, அழாதம்மா. அழுது அழுது உடம்பு கெடுத்துக்காதம்மா. அண்ணன் செத்து போயிருச்சு. எனக்கு நீ யார் இருக்கா? நீயும் அழுது அழுது உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. அழாதம்மா, அழாதம்மா. அத்தை, 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 ஒரு முக்கியமான விஷயம். அண்ணாமலை இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. ஆமா அத்தை, நம்ம சாத்த பையன்ல ஹோட்டல் முதலாளி, அவன் தம்பி கதிரேசனா பத்திரிகை நடத்திட்டு இருக்கான். அவன் வீட்டுலதான் இப்ப மறைஞ்சிருக்கான். ஆமா அத்தை, பத்திரிக்காரல்ல, போலீஸ் தேடாதுங்கிற நம்பிக்கை. இப்ப என்னாச்சுன்னா அந்த கதிரேசன் லாரியில் அடிபட்டு செத்து போயிட்டான். அதனால அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் சும்மா விட்டீங்க? 4 அறை கொடுத்து இழுத்துட்டு வர வேண்டியதானே? ஐயோ, இப்ப போலீஸ் கேஸ் அது இதுன்னு போய்கிட்டு இருக்கும்போது நம்ம இது மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது அத்தை. பக்குவமா பேசி அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துடணும். அப்படி கூட்டு வந்த பிறகு அவளை எல்லாம் நீங்க ஒன்னும் தொந்தரவு பண்ணிடாதீங்க அத்தை. சின்னம்மா, சொல்லுங்க சின்னம்மா. ஆமாக்கா, கோமதி പറഞ്ഞதே சரி. இப்ப நம்ம எதுவும் திட்ட வேண்டாம். அவளை எப்படியாவது நைஸா பேசி நம்ம பக்கம் இழுக்கான். என்னடி பேசுற? என் பையன் சாகிறதுக்கு அவதான் காரணம். அவகிட்ட என்ன பக்குவமா பேசுறது? அத்தை, 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 என் மாப்பிள்ள சாகிறதுக்கு அவதான் காரணம். அதுல எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்ல. ஆனா அண்ணாமலையார் கோயில் நம்ம கைக்கு வரணும்னா இப்ப நம்ம கையில இருக்கிற துருப்புச்சீட்டு அந்த அண்ணாமலை மட்டும்தான். அவளை எப்படியாவது பக்குவமா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா, அதுக்கப்புறம் தவசி பரிதாபப்பட்ட அண்ணாமலை பேர்ல கோயில் எழுதி வச்சுட்டா கோயில் எல்லாம் நம்ம கைக்கு வந்துடும். கைக்கு வந்த பிறகு மாப்பிள்ளை எப்படி அவ கொடுமைப்படுத்தினாலும் அதே மாதிரி நீங்க கொடுமைப்படுத்துங்க. உங்களுக்கு துணையா நான் இருக்கேன். என்னத்த மாமா, அண்ணாமலை பாவம் மாமா. நீங்க அண்ணாமலையை கொடுமைப்படுத்த திட்டம் போட்டீங்கன்னா நான் நாளைக்கே போய் அண்ணாமலை கிட்ட சொல்லி விட்டுருவேன். இந்த வீட்டுக்கே வருவேன்னு சொல்லிடுவேன். ஏய் லூசு, இந்த மாதிரி தத்து பித்துன்னு அங்க வந்து உளறன பாரு. நான் சொல்ற மாதிரி தான் அங்க வந்து சொல்லணும், புரியுதா? நான் சொல்ல மாட்டேன். ஏய், அப்புறம் கழுத்துல தாலி தங்காது. நாளைக்கு நீ அங்க வரணும். அண்ணாமலை, நீ இல்லாம நான் இருக்க முடியாது, நீ எங்களோட வந்துடனாமல அப்படின்னு சொல்லி அழணும், புரியுதா? நான் சொல்ல மாட்டேன். ஏய், போய் சமையல் கட்டு போன்னு சொல்றேன்ல. எவ்வளவு பெரிய பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கா, புரியாம உளறிக்கிட்டு இருக்கா. போ, ஏலிக்கெல்லாம் நாட்டா மேல கொடுத்தா அப்படிதான். போ. அத்தை, வள்ளியம்மை நான் இப்படி அடிச்சிட்டேன்னு உங்களுக்கு வருத்தமா? எனக்கு அவன் மேல ரொம்ப பாசம் இருக்கா அத்தை. ஆனா நம்ம காரியம் நடக்கணும்ல, அதுக்காகத்தான் அப்படி எல்லாம் நடந்துகிட்டேன். இதே மாதிரி இந்த சோகத்தை பயன்படுத்தி நீங்களும் அண்ணாமலைகிட்ட நடிங்கன்னு நான் சொல்றேன். அவளை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டு போயிருவாத்த. பார்கவி, சொல்லு அத்தைக்கு. ആമാക്കാ, ഗോമതി പറഞ്ഞപടി നമ്മൾ ചെയ്യാം. എന്തിനെങ്കിൽ ഈ കുടുംബത്തെ ആൺവാരിസ് അവർ തന്നെ. ஆமாமா, ஒத்த வாரிசு நான் தானே. நீங்க சொன்னது எனக்கு எதுவுமே புரியல. இருந்தாலும் நீங்க சொல்றத நான் கேக்குறேன். அது போதும் அத்தை, அது போதும். அண்ணாமலைய பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நாளைக்கு நம்ம போயிடலாம் அத்தை. அம்மா, எங்களை விட்டு போறீங்களாம்மா?
அண்ணாமலை, உன்னை நான் இந்த கோலத்திலேயா பார்க்கணும்? ஆசைப்பட்டு உலகநாதர் கட்டிட்டு என்ன சுகத்தமா கண்ட? கடைசியில ஒரு நிலைமை இப்படி ஆகணும். எப்ப நீ நம்ம வீட்டை விட்டு போறியோ அப்பவே நம்ம குடும்பத்தோட இருந்த மகாலட்சுமி போயிட்டாமா. நம்ம குடும்பமே கட்டப்பட்டு இருக்கு. தவசி ஜெயில இருக்கா, விசாலமும் நெருக்கதியா நின்றுட்டு இருக்கா. நீ வந்தீன்னா அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமா? வந்துருமா, நீ வந்துரு, நம்ம ஊருக்கே போயிடலாம். நீ வந்துட்டீன்னா மறுபடியும் நம்ம குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்துருமா? வாமா. என்னையா பெரிய மனுஷனே, புள்ள விதவியாகி போச்சுங்கிற வருத்தம் கொஞ்சமாவது இருக்கா உனக்கு? இப்ப கூட மகாலட்சுமி மாதிரி போயிட்டா, நீ வந்தீங்கன்னா பணமெல்லாம் திருப்பி வந்து முன்னால பேசிக்கிட்டு இருக்க. இங்க பார், நீ எப்போ பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தியோ அப்பவே அப்பன் புள்ள உறவெல்லாம் முறிஞ்சு போச்சு. இப்போ அண்ணாமலை எங்க வீட்டு மருமகம், எங்க அத்தையுடைய மருமகம். அண்ணாமலை, நீ எங்க அத்தையோட எங்க வீட்டுக்கே வந்துடுறான். வந்துரு. இத பாரு அண்ணாமலை, நீ அவர் பொண்ணா மட்டும் இருந்திருந்தா அவர் கூட போகலாம். ஆனா நீ எங்க வீட்டு மருமக, என் பிள்ளையோட வாரிசு, உன் வயித்துல வளருத. நீ இருக்க வேண்டிய இடம் எங்க வீடுதாம்மா. வாமா, நம்ம வீட்டுக்கு போலாம். வேண்டாமா, போகாத, அவங்க வீட்டுக்கு போகாத. அப்படி நீ போன தவசியை விரட்டி அவங்க பேர்ல கோயில் உரிமை எழுதி வாங்கிக்குவாங்க. அதுக்கு தான் அவங்க கூப்பிடுறாங்க. நீ போகாதம்மா, போகாத. நீ வந்தீங்கன்னா தவசி கொஞ்சம் ஆறுதலா இருக்குமா. நீ நம்ம கூட வந்துருமா. வாமா, அவங்க கூட போகாதம்மா. யாரியா யாரு? தங்கச்சி புருஷன் கூட பார்க்காம கொலை பண்ண கொலைகாரனுக்கு ஏன் தங்கச்சி வந்து ஆறுதல் சொல்லணுமா? அண்ணாமலை, அந்த ஆள் பேச்சையெல்லாம் கேட்காத அண்ணாமலை. அந்த ஆள் நடிக்கிறாரு. நீ வந்துரு, எங்க அத்தையோட எங்க வீட்டுக்கு வந்துரு அண்ணாமலை. வந்துரு. அண்ணாமலை, നിന്റെ പുരുഷനെ കൊന്നത് തവസി. അയാളുടെ നിഴൽ നിന്റെ മേൽ പടാൻ പാടില്ല. ഇന്ന് ഉൻ പുരുഷനെ കൊന്നവൻ നാളെ ഉൻ കുഴந்தை കൊല്ല മാട്ടാന് എന്താ നിശ്ചയം? നീ ഇവിടെ இருக்காண்டா. எங்களோட வந்துரு, அக்கே வீட்டுக்கு போலாம். என்ன என்ன பேச்சு பேசுறீங்க? என் பிள்ளையா கொன்னாங்கிறீங்க? அம்மா, நிச்சயமா கொல்லமா. உன் புருஷனை தவசி கொல்லலமா. இவங்க தான் ஏதோ சதி பண்ணி உன் புருஷனை கூட்டிட்டாங்கம்மா. ஒன்ன கூட கடத்துறது, உன்னை கொல்றதுக்கு தமா. இத பாருமா, நீ அங்க போற உயிருக்கு ஆபத்து. போகாத. நான் எப்படி சொல்றது கிடையாது, என் கூட வந்துருமா. ஆமா. ஆரியா கொலகார, யாரியா அங்க மேல பழி போடுற நீ? அண்ணாமலை அவர் சொல்றதுல நம்பாத அண்ணாமலை. நீ எங்க வீட்டுக்கு வந்துரு, எங்க அத்தையோட எங்க வீட்டுக்கு வந்துரு அண்ணாமலை. வந்துரு. பேசு அண்ணாமலை, நல்லா யோசனை பண்ணி முடிவெடு. நீ எங்க தங்கணும்னு நினைக்கிறியோ நீ அங்கேயே இருக்கலாம். உன்னை யாரும் வற்புறுத்த முடியாது. நல்லா யோசனை பண்ணி முடிவெடு. அண்ணாமலை, நீ எங்க கூட வந்துட அண்ணாமலை. நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அண்ணாமலை. அண்ணன் கூட செத்து போயிருச்சுல்ல, எனக்கு யார் இருக்கா? நீ வந்துட அண்ணாமலை, நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அண்ணாமலை. வந்துட அண்ணாமலை. மாமா சொல்லுங்க மாமா. அண்ணாமலை, வள்ளி எப்படி அழுது பாரு. அண்ணாமலை, நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? நாங்கெல்லாம் இருக்கோமா? அப்பா, உங்களுக்கு பிடிக்காத குடும்பத்துல ஒருத்தரை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சோ ஏன்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? நான் உலகநாதனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கோயில் விவகாரத்துல காந்திமதி அம்மா தலையிட மாட்டாங்கிற நம்பிக்கையில தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க. சொல்லுங்கப்பா, கல்யாணம் அன்னைக்கு அண்ணன் சொத்தை என் பேருக்கு எழுதி வைக்கிறான்னு தெரிஞ்ச உடனே இப்ப சொல்றீங்களே மகாலட்சுமி மகாலட்சுமின்னு, அந்த மகாலட்சுமி கையை விட்டுட்டு தலை முழுகினவர் தானப்பா நீங்க. அந்த ராத்திரி முழுக்க நான் வாசல்லே காத்துக்கிட்டு இருந்தப்பா. நீங்க யாராவது வந்தீங்களா? யாராவது ஒருத்தர் வந்து என்ன பாத்தீங்களா? அடுத்த நாள் வந்து கோயில் சொத்து எங்க குடும்ப கௌரவம் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப என்ன பத்தி நினைச்சீங்களா? நான் எப்படி இருக்கேன்னு கேட்டீங்களாப்பா? நான் சந்தோஷமா இருக்கேனா இல்ல இவங்க எப்படி என்ன சந்தோஷமா வச்சுக்க போறாங்கன்னு ஒரு தடவை நினைச்சீங்களா?
எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறப்ப நீங்க யாருமே வரலப்பா. என்ன பார்க்க நீங்க யாருமே வரல. இப்ப என் வீட்டுக்கு வா, உன் வீட்டுக்கு வான்னு மாத்தி மாத்தி கூப்பிடுறீங்களே ஏன்? அண்ணன் ஜெயில இருந்து வந்தோடனே அந்த சொத்து என் பேருக்கு எழுதி வச்சிருவாரு. நான் யாரு வீட்டுல இருக்கேனோ அவங்களுக்கு அந்த சொத்து வந்துடும்ங்கிற பேராசையில தானப்பா எல்லாரும் என்ன கூப்பிடுறீங்க. நான் உங்களையும் தம்மா சொல்றேன். என்னைக்காவது ஒரு நாள் என்ன மருமகளா நடத்துனீங்களா? சொல்லுங்க. சொத்துக்கு ஆசைப்பட்டு என்ன மருமகளா ஏத்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் எனக்கு பைத்தியக்காரிங்கிற பட்டத்தை கட்டி என்னை எப்படியெல்லாம் கேவலப்படுத்துனீங்க. நீங்க யாருமே யாருமே என் மேல உண்மையான அன்பு காட்டல. எல்லாரும் சொத்துக்காக இன்னைக்கு என்ன வந்து கூப்பிடுறீங்க. ஒரு 4 நாளைக்கு இந்த பிள்ளைங்களோட அப்பா என்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்கல. என்னை எவ்வளவு கௌரவமா, என்னை எவ்வளவு அன்பா ஒரு மனுஷியா பாத்துக்கிட்டாரு. பாவம் பா இந்த பிள்ளைங்க. இவங்க அம்மா அம்மான்னு கூப்பிட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னப்பா ஆகும்? அவங்களுக்கு என்ன ஆகும்? அம்மா, இந்த பசங்களுக்கு நான் பெரியப்பாம்மா. அது மூஞ்சுங்கள பாரு. அப்பாவையும் அம்மாவையும் முழுங்கிட்டு எப்படி நிக்குதுங்க பாரு. எனக்கு பசங்க இல்லம்மா. இதுங்களை தத்து எடுக்க மாட்டேன். தரித்திரம் பிடிச்சதுங்கம்மா. இதுங்களோட இருக்காதம்மா. நீ அப்பாவோடய போயிடு. இந்த பாருங்க, என் குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு நீங்க யாரு? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நீங்க ஒரு அயோக்கி, ஒரு ஃப்ராட், மத்தவங்களை ஏமாத்துறவங்க. உங்க பேச்ச கேட்டு வேணா என் அன்பி மயங்கல. ஆனா நான் ஒரு காலமும் மயங்க மாட்டேன். தயவு செஞ்சு என் குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்க. முதலைங்கிறது போயிடுங்க. நீங்க போயிடுங்க. ஐயோ, இவ்வளவு நாளா நான் ஒரு குழப்பத்துல இருந்தேன். புகுந்த வீடா பிறந்த வீடான்னு நான் ரொம்ப தடுமாறிட்டேன். ஆனா நான் இப்ப ரொம்ப தெளிவா இருக்கேன்பா. ரொம்ப தெளிவா இருக்கேன். இனிமே எனக்கு பிறக்க போற குழந்தைக்கும் இந்த பிள்ளைங்களுக்கும் நான் ஒரு அம்மாவா இருக்க போறேன். நான் இங்கே இருக்க போறேன். அண்ணாமலை, செத்தவனுக்கும் உனக்கும் எத்தனை நாள் உறவு? செத்தவனோட சேர்ந்துதா என் புள்ளைய கொன்னுட்டியா? அதான் தெரியுதே, பொட்டு வச்சிருக்கியே. பேசாதீங்கம்மா, தயவு செஞ்சு பேசாதீங்க. இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? மனுஷங்களோட உறவுகளை கொச்சப்படுத்தாதீங்க. இந்த பொம்பளையோட பேச்ச கேட்டு நீங்க ஒரு சாவி கொடுத்து ஆடுற ஒரு பொம்மை மாதிரி. தயவு செஞ்சு பேசாதீங்க. நீ எப்படி வாழ்ந்துடுற நான் பாக்குறேன். நான் வாழ்ந்து காட்டுறேம்மா. நான் காட்டுறேன். பேசு. அண்ணாமலை, நீ வந்துடு அண்ணாமலை. என்ன மன்னிச்சிரு வழியா. நலசிவா, நலசிவா,
ஐயா வாங்கய்யா. என்ன விஷயம்? ஊருக்கு போகிறேன், நல்ல சிவத்தை பார்க்கணும், ஒரு தகவல் சொல்லிட்டு போகணும், கூப்பிடு. சின்னையா முன்ன மாதிரி இல்லையா, தினமும் நேரத்தோட வர்றதே இல்லை, பொழுது இருட்டி தான்யா வர்றாரு. சரி, நான் வரேன், அப்புறம் பேசிக்கிறேன். ஐயா உள்ள சின்னம்மா இருக்காங்கய்யா, வந்து பேசுங்கய்யா. இல்லைப்பா, நான் அப்புறமா வந்து பேசிக்கிறேன், நீ உள்ள போ. என்னடா இது இப்படி ஆயிட்டே, குடிக்க வேணான்னு சொன்ன கேட்க மாட்டேன்றீங்க. எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, இப்ப நான் மட்டும்தான் இங்க தனியா இருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப எனக்கு துணையா இருக்கிறது இந்த சாராயம் ஒண்ணுதான். அதையும் நீங்க எங்கிட்ட பிரிச்சிட்டீங்கன்னா அப்புறம் உங்க பிள்ளை நல்ல சிவம் செத்து போயிடுவான். நல்ல தலை வீதி ராஜா மாதிரி இருந்தவன், இந்த கல்யாணம் வாழ்க்கையே அழிச்சிச்சேப்பா. மெட்ராஸ்ல இருந்து சுப்பையா போன் பண்ணியிருந்தான். எப்போ ஊர்ல இருந்து வர்றாங்களா? அப்பா எப்படி இருக்காரு? அது விஷயமா அவங்ககிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். அவங்களுக்கு என்ன, எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க. அதான் வேதனையும் கஷ்டத்தையும் அனுபவிக்க நான் ஒருத்தன் இங்கே இருக்கேனே. இல்லைப்பா, அங்கே யாருமே சந்தோஷமா இல்லை. உங்கள் அண்ணன் தவசி ஜெயிலில் இருக்கானா? என்னது, அண்ணன் ஜெயிலில் இருக்காரா? சும்மா போய் சொல்கிறீங்க, அப்படிதானே? இல்லை, எங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவர், என்ன மாதிரி அவர் கிடையாது. எனக்கு தெரியும். நான் மனசு மாறணுங்கிறதுக்காக நீங்கள் சும்மா போய் சொல்கிறீங்க, அப்படித்தானே? இல்லைப்பா, நான் உண்மையை தான் சொல்கிறேன். தவசி ஏன் ஜெயிலில் இருக்கான்ற காரணத்தை சொன்னா நீ மனசு உடஞ்சு போயிடுவேன். அண்ணாமலை புருஷன் இல்லை உலகநாதன், அவனை நம்ம தவசி தம்பி கொண்டுட்டான்னு ஜெயிலில் பிடிச்சி போட்டுட்டாங்களாம்பா. என்னது, உலகநாதனை அண்ணா கொண்டுட்டாரா சொன்னாங்க? நிலையப்புற எங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமே. நிலையப்புற அது எனக்கு தெரியும்பா, ஆனா அந்த ஊர்ல இருக்கிற போலீஸுக்கு அது தெரியலையே. உங்க அப்பா கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்கும் அலையா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறானா. உன்னை கூட்டிக்கிட்டு உடனே கிளம்பி வர சொன்னாங்க. நம்ம போனாதான் அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். போலாமா, புறப்படலாமா, வரியா? நாம இப்பவே மெட்ராஸ் போலாம். நான் போய் எங்க அண்ணனை பார்க்கணும், எங்க அண்ணிய பார்க்கணும். நான் செஞ்ச தப்புகளா எங்க அண்ணி காலை விழுந்து மன்னிப்பு கேட்கணும். நான் போகணும், நீங்க என்ன கூட்டிட்டு போறீங்களா? இப்ப வேணா நம்ம காலையில புறப்படலாம், நீ போய் படு. போறேன். இல்ல இல்ல, என்னால அங்க தனியா போக முடியாது. அங்க யார் முகத்தையும் பார்த்து பேச எனக்கு தைரியம் கிடையாது. இல்லை, நீங்க என்னை பத்தி எங்க அண்ணன் கிட்ட நீங்க தான் எடுத்து சொல்லணும். நீங்களும் என் கூட வாங்க. இல்லப்பா, இங்க கோயில் வேலையெல்லாம் அப்படி அப்படியே இருக்கு, நாளைக்கு புறப்படலாமே. பரவாயில்ல பரவாயில்ல, நானும் உங்க கூட சேர்ந்தே வரேன். ஆனா முக்கியமா மெட்ராஸ் போற விஷயம் இந்த ராட்சசிக்கு தெரியவே கூடாது, தெரியக்கூடாது. அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன போக விட மாட்டான். நீங்க இந்த மெட்ராஸுக்கு ராத்திரி பஸ்ல தானே எப்படியும் போவீங்க? அப்ப நான் உங்களுக்கு முன்னாலே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். நீங்க வந்த அப்புறம் நான் உங்க கூட வந்துடுறேன். சரி சரி. நான் மெட்ராஸ் போறேன். நிலையப்புறேன் எங்க அண்ணனை பார்க்கணும், எங்க அண்ணியை பார்த்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நிலையப்புறேன் நான் எவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டேன். எங்க அண்ணன் ரொம்ப நல்லவர். நிலையப்புறேன் அவர் நம்மளாம் செய்ய மாட்டார். நிலையப்புறேன் எங்க அண்ணி காலை விட்டு மன்னிப்பு கேட்கணும். நீங்க தானே கூட்டிட்டு போகணும். நீங்க தானே கூட்டிட்டு போகணும்.
அம்மா அம்மா விசாலம் விசாலம் வாங்க மாமா. அண்ணாமலை பார்த்தீங்களா? பேசினாளா? என்ன சொன்னா? ஐயா 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 என்னங்க ஐயா ஐயா என்னங்க என்ன மாமா, என்னாச்சு? போதுமா போதும் ஐயா. எல்லாரும் அண்ணாமலை மறந்துருக்கு, அவளை அடியோட மறந்துருக்கு. நான் பேராசுக்காரனா, கோயில் சொத்துக்காக தான் வீட்டு வாசப்படி ஏறி அவளை வான்னு சொன்னேன்னு சொல்லி மூஞ்சில காரி துப்புற மாதிரி சொல்லிட்டா. எல்லாம் விதி. இப்படி எல்லாம் பல பேருக்கு முன்னாடி வந்து அவமானப்படணும்னு இருக்கு. அவ என் பொண்ணே இல்லைம்மா, அவ என் பொண்ணே இல்லை. நான் தான் சொன்னேன்ல அவளை பார்க்க போகாதீங்கன்னு. நன்றி கெட்டவ. ஏன் தங்கச்சி நான் பின்னாடியே சுத்திட்டு இருந்தாரே, இன்னைக்கு அவரோட நிலைமைய பாத்தீங்களா? ஜெயில இருக்காரு. ஒரு தடவையாவது என்னன்னு போய் எட்டி பார்த்திருப்பாளா? அவளால நாங்க கஷ்டங்கத்தான் மாமா அனுபவிச்சுட்டு இருக்கோம். என் பொண்ணு எவ்வளவு பாசமா வளர்த்திருப்பேன். இன்னைக்கு என்னோட நிலைமைய பாத்தீங்களா? நெருக்கதியா நடு தெருவுல நின்னுட்டு இருக்கேன். அவளை நீங்க பார்க்க போறேன், கூட்டிட்டு வர போறேன்னு சொன்னப்போ நான் ஏன் உங்க கூட வரல? எனக்கு அவளை பத்தி முழுசா தெரியும் மாமா. நன்றி கெட்டவ. என் பொண்ணு இல்ல நீங்க அவ கல்யாணத்துக்கு மறுநாளே தலை முழுகினீங்கல்ல, அப்ப நான் எவ்வளவு அழுதிருப்பேன், தவிச்சிருப்பேன். இப்ப நான் சொல்றேன் மாமா, தண்ணி எடுத்து வைக்கிறேன். என் பொண்ணு இல்லைன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு ஒரே அடி அவளை தலை முழுகிடுங்க. எங்கன்னா கடனை உடனே வாங்கி உங்களுக்கு இனி போட சமையல் செஞ்சு போடுறேன். வயிறார சாப்பிடுங்க. அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அம்மா. பாவம், புருஷன் இழந்து தனியா தவிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணோட நிலைமை கொஞ்சம் நினைச்சு பாரு தாயி. சுமார் என் மருமக சொல்றதா சரி, அதான் உண்மை. அவ என் பொண்ணே இல்லை, அவ என் பொண்ணு இல்லை. அமேப்பா, என்னடா இங்க உட்கார்ந்துருக்க? என்னாச்சு? இப்பதான் இங்க வரத்துக்கு வழி தெரிஞ்சுத உனக்கு? டா, நீ சும்மா விஷயம் புரியாம பேசாத. நீ பாட்டுக்கு புறப்பட்டு வந்துட்ட. அங்க எவ்வளவு பிரச்சனைங்க தெரியுமா? அதையெல்லாம் ஒரு வழியா சமாளிச்சுட்டு வரேன். நீ ஏன் அங்க நிக்கிற? உள்ள வா. ஏன் நல்ல சிவன் வெளியே நிக்கிற? உள்ள வா. அட வாப்பா. டா, உள்ள வா. அண்ணன் வீடு தானே, எதுக்கு தயங்குற? உள்ள வா. நில்லுங்க. எதுக்காக உள்ள வரீங்க? உங்களுக்கும் எனக்கும் என்ன உறவுன்னு சொல்லிக்கிட்டு வரீங்க? விசாலம், என்னம்மா இப்படி பேசுற? அவனே நொந்து போய் வந்திருக்கான். ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா, மன்னிச்சிடுமா. நீ அவனுக்கு அம்மா மாதிரிமா. அது அந்த காலம். அப்ப இருந்த விசாலம் வேற, இப்ப இருக்கிற விசாலம் வேற. கடைசி வரைக்கும் என்னை வச்சு காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இருந்தவரே ஜெயிலுக்கு போயிட்டாரு. அவருக்கு நான் முக்கியம் இல்ல, என் புள்ள முக்கியம் இல்ல. அவருக்கு அவருடைய தங்கச்சி அண்ணாமலையோட வாழ்க்கை தான் முக்கியம். பத்திரத்துல கையெழுத்து போடுங்கன்னு சொன்ன, கேட்கல. இப்ப நான் வாழறதெல்லாம்
என் பிள்ளைக்காகத்தான், வேற யாருக்காகவும் இல்லை. ஜெயில இருக்க என் புருஷனே நான் மறந்து வாழ்ந்துட்டு இருக்கப்போ இவங்களெல்லாம் எதுக்காக நான் ஞாபகம் வச்சுக்கணும் சொல்லுங்க. அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. நான் உங்களுக்கு ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு தண்டனையா நான் என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன் அண்ணி. இனிமே உங்களையெல்லாம் விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அண்ணி. உங்க கூடயே தான் இருப்பேன். ஆமா அண்ணி, நீங்க என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினா கூட உங்களையும் அண்ணனையும் விட்டு இனிமே எங்கேயும் போக மாட்டேன் அண்ணி. ராமனுக்கு லக்ஷ்மண மாதிரி நான் எங்க அண்ணன் கூடவே இருப்பேன் அண்ணி. நீங்க ஒன்னா லக்ஷ்மணனா வாழுங்க. நான் ஏமாந்த சீதையா வாழ விரும்பல. சாத்தப்பங்கிற நல்லவர் ஒருத்தர் போடுற பிச்சையில நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த பிச்சையில நீங்க பங்கு கேட்க வந்துட்டீங்களா? மகசாலம் வேண்டாம்மா, இனிமே எதுவும் பேசாது. நாங்க போயிடுறோம். இனி எங்களால உனக்கு எந்த தொந்தரவு வராது தாய். அம்மா, அன்னைக்கு அவன் உன்னை வீட்டை விட்டு அனுப்புறப்போ அதை தடுத்து நிறுத்தாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தானே, அந்த பாவத்துக்கு தான் நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். நாங்க நிறைய பாவம் பண்ணிருக்கோமா. ஆனா எங்க பேர்ல உள்ள கோபத்துல எதையாவது பேசி நீ பாவத்தை சேர்த்துக்காத தாய், பாவத்தை சேர்த்துக்காத. நாங்க போயிடுறோம். வாடா போலாம். சரி. இல்ல இல்லப்பா, நான் வரல. நான் எங்கேயும் வரல. நான் இனிமே இங்கே தான் இருப்பேன். நான் எங்கேயும் வர மாட்டேன். எங்க அண்ணி என்ன செருப்பால் அடிச்சா கூட நான் எங்க அண்ணன் அண்ணியை விட்டு இனிமே வரமாட்டேன். இங்கே தான் இருப்பேன். விசாலம், என்னம்மா பேசுற நீ? சுயனனோட தான் பேசுறியா? அவன் பொண்டாட்டி பண்ண கொடுமையில குடிச்சு குடிச்சு பெரிய குடிக்காரனாயும் உடம்பையும் மனசையும் கெடுத்துக்கிட்டு வந்திருக்காமா. இவன் நிலைமை பாரு, எப்படி வாழ்ந்த குடும்பம் இப்ப எல்லாம் கொலைஞ்சி செதறி போயிருக்கு. ஒரு புள்ள ஜெயில இருக்கிறா, இன்னொரு புள்ள குடிக்காரனா மாறி இருக்கா, இன்னொரு புள்ள வீட்டை விட்டு ஓடி போய் எங்க இருக்கிறான் எப்படி இருக்கிறான்னு தெரியல. என்னடா சொன்ன? என்ன நம்பியங்கடா? என்னடா சொல்ற? நம்பியங்கடா? எங்கடா போலாம்? நம்பி எங்கடா போலாம்? எங்க போலாம்? அப்போ உனக்கு அந்த விஷயமே தெரியாதா? தெரியாதுடா. வீட்டை விட்டு போய் 1 மாசம் ஆகுது. ஏன் சபையா சொல்லலையா? பாவி, ஏன்டா எடுத்து பாருங்க. ஏன்டா பாருங்க? ஐயோ, என் பிள்ளை எங்க இருக்கிறானோ, எப்படி எல்லாம் கஷ்டப்படுறானோ தெரியலையே. என் பிள்ளைய அம்மா, அம்மா விசாலா, உனக்கு நாங்க செஞ்ச கொடுமைக்கு தாமா எங்க குடும்பமே அழிச்சு போச்சு. குடும்பமே அழிச்சு போச்சு. என் பிள்ளை ஐயோ, என்னால தாங்க முடியலடா, தாங்க முடியல. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.